தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம்னா, நித்திய ஜீவனை குறித்து பார்க்க போறோம். ஏன்னா, இந்த காலகட்டம் கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலகட்டத்துல, கடைசி நேரத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன். ஏன்னா, நித்திய ஜீவனை குறித்து அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக வேதம் சொல்லுகிறது. அதாவது நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்பது மரணமே இல்லாத வாழ்க்கை, அதாவது அழிவே இல்லாத வாழ்க்கையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக இடங்களில். நாம் அதை படித்து பார்த்தோம் என்றால் நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமான சூழ்நிலையை இந்த உலகம் பார்த்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்தவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அநேகம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அழிவே இல்லாத வாழ்க்கை குறித்து அவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா அவர் சொன்ன பிரகாரம் இந்த பூமியில் அநேக அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டே வருகிறது. பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் அநேக யுத்தங்களும் செய்திகளில் செய்யப்படுகிறது. வானத்தின் அடையாளங்களை அனுப்புகிறோம். இது போன்ற அநேக அடையாளங்கள் இந்த பூமியில் நிறைவேறிக் கொண்டே வருவதை நாம் கண் குளிர பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் அநேக வார்த்தைகள் கலப்படமான சூழ்நிலைகளாக வரும். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் வாழும்போதே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதை நாம் உணர்ந்தவர்களாக உணர்ந்து கொண்டு கடைசி காலத்தில் உண்மை உத்தமமாக வாழ்ந்து அவரிடத்தில் சேருவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்மை நாம் நியாயம், அதாவது அவரிடத்தில் நாம் சேருவதற்கு நம்மை நம்ம உண்மையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் இன்று முதல் தொடங்கி உங்களிடத்தில் இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க உள்ளோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக சுவிசேஷங்களான நித்திய ஜீவனை குறித்து ஒரு வசனங்களை நாங்கள் உங்கள் பார்வைக்கு எடுத்து வைக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இதன் மூலம் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள நம்மை நம்ம ஒப்பு கொடுத்து மாறனாதான். அம்மே.